ஏன் சைக்கிளை நிறுத்திட்ட? ஏய், கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல விசேஷம் நடக்குது. அந்த வெட்டியா வேணுவ இங்க எப்படி மாட்ட வைக்கிறேன்னு வேடிக்கையை பாரு. ஹை பூங்கடி. டேய் சுப்பு, நான் சொல்றத கேப்பியா? என்ன? கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டைய போடுச்சுன்னு அங்க இருக்கிற வெட்டியா இல்ல, அவன் கிட்ட போய் சொல்லிட்டு வரியா? மாட்டம் போ. டேய் சுப்பு, 10 ரூபாய் தரேன்டா. ஹை 10 ரூபாயா? பிடிக்கிட்டாத வேணே. கந்து வெட்டி கண்ணப்ப வீட்டுல பெருசு மண்டிய போட்டுச்சான். வசதியான இடம், கிளம்பலாம். இந்த கிறுக்கம் பேச்சை கேட்டுக்கிட்டு எங்க போறது? வருமானம் வரும்போது யோசிக்க கூடாது, வா போலாம். ஏய் வேண்டாண்டி, ஏதாவது வம்பல மாட்டிக்க போறோம். நாம வம்பல மாட்ட மாட்டோம், அந்த வெட்டியாதான் வம்பல மாட்ட போறான். வேணே, கந்து வெட்டி கந்தப்ப வீட்டுல இப்படி பணத்தை கறந்தா தான் உண்டு. நான் என்ன பண்றேன், சங்கு சவண்டியும் அண்ணனையும் போய் கூட்டு வந்துடுறேன். நீ போய்கிட்டு சீக்கிரமா. நான் ஒரு முரடன், மோசமானவன் தெரிஞ்சிருந்தும் எங்க வீட்டுல சம்பந்தம் பேச வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி, நமக்கு எப்பவுமே அதிர்ஷ்டம் தான். கிடைச்சாலும் கிடைச்சது பெரிய பார்ட்டி. அண்ணே ஊதுங்க என்ன? இத சொல்லல, சங்க ஊதுங்க என்ன? சம்பளம் பேசல தம்பி, நல்லா ஊதுங்க என்ன, பெரிய பார்ட்டி நிறைய கொடுப்பாங்க. உங்க ஆயுதம் எல்லாம் தயாரா இருக்குல்ல? எப்பவும் ஆயுதம் சுத்தம். கல்யாணத்துக்கு முன்னாடியே விருந்து சாப்பாடு பிரமாதமா போட்டிருக்காருனா கல்யாண சாப்பாடு சொல்லவே வேண்டியது இல்ல. ஏன் நம்ம நாட்டுல பஞ்சம் வராது? பாவிங்களா, என்ன இது இளவு வீட்டுல இவ்வளவு வெச்சலையா? தின்னே திட்டு போனுங்க போல இருக்கு. சாமியே, ஓ சாமி! என்ன சத்தம் சம்பந்தம் இல்லாம இருக்கு? ஓ சாமி! தூங்கிட்டாங்களா உள்ள? டேய் எடுத்துக்கடா. ஐயா, ஏங்க ஊதலன்னா போன ஆத்மா சாந்தி அடையாதுங்க. என்னடா சொல்றீங்க? சாமி தப்பா நினைச்சுக்க கூடாதுங்க. மனுஷ ஜன்மம் பிறக்கிற மாதிரியே இறக்குறது சகஜங்க. நீங்க அத எரிக்கிறதா இல்ல புதைக்கிறதான்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க ஏற்பாடு பண்ணிக்குவோங்க. என்ன விளையாடுறீங்களாடா? நம்ம வீட்டுல பெருசு மண்டையை போட்டது உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா சாமி? உங்களுக்காக நாங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுவது. நடக்கிறது கல்யாண நிச்சயதார்த்தம், எவ்வளவு வீட்டுல வந்தீங்க? வாங்க. எப்ப பார்த்தாலும் சண்டைதான். நீ தப்ப தட்டி கேட்க வேண்டியது, ஏன் தலை உருள வேண்டியது. ஏய்யா, யார் யார கொலை பண்ணா உனக்கு என்ன? நீ எதுக்கு எல்லார்கிட்டயும் சண்டைக்கு போற? உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் உசுரோடவே இருக்க மாட்டேயா. ஏண்டா மூக்கா, நீ கூட தானே இருந்த, உன் அறிவு எங்க போச்சு? எனக்கு இல்லாத பத்தி எல்லாம் பேசாதமா. அவனுங்க பணத்தை கட்டுக்கட்டா தூக்கி போட்டானுங்க. எதையுமே தொடக்கூடாதுன்னு நம்ம வேணும் சொல்லிருச்சு. சும்மா 2 கட்டை மட்டும் அதுல இருந்து எடுத்திருந்தா பக்கத்து கிராமத்துல 10 ஏக்கர் நிலத்துல புதுசா நம்ம பேர்லயே ஒரு சுடுகாடு கட்டியிருப்பேன். ஓஹோன்னு வருமானம் வந்திருக்கும். அந்த கிராமத்துல கிழடு கட்டிகளா நிறைய இருக்காங்க. அடிக்கடி சாவு வேற விழுதான். எல்லாம் இந்த வேலைதான், இது ஒண்ணும் இல்ல. அண்ணே, அம்மா பேச்ச கேட்காதீங்கண்ணே. நீங்க நல்ல சண்டை போடுங்க. அம்மா, அண்ணன் தப்ப தட்டி கேக்குறதுனாலதான் இந்த ஊரே அண்ணனை பார்த்து பயப்படுது. நல்ல அண்ணன் தங்கச்சிங்க. அம்மா சிந்தாமணி, நானும் சண்டை போடும்போது ஓரமா நின்னு ஒத்தாசை பண்ணிருக்கேன். எனக்கும் திங்கிறது கூட குடுமா குடு. அங்க கொடுத்தாச்சா? சுத்தம். வேணு வருமானம் வருது, வேணு வருமானம் வருது. வடக்கால விட்டு பெருசு மண்டையை போட்டுருச்சு. ஒருத்தன் மண்டையை போட்டா உனக்கு என்ன சந்தோஷம் வரட்டும். வரமாட்டானா வரமாட்டானான்னு நான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தவன். இன்னைக்கு தான் புனமா வர்றான். லொடன்னு எப்ப பார்த்தாலும் அடுத்தவனை பத்தி நொல்லு பேசுறதுப்பா. எதுக்கும் வர்றவன் வாயில கூட 2 வரட்டிய வை, நல்லா வேகட்டும். ஐயா, என்னையா இது பெருசு உடம்புல இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. பின்னாடி என்ன குறை சொல்லக்கூடாது, அதை காணும் இதை காணும்னு. ஆக வேண்டியது பாரியா. அம்மா, யோ அம்மா இல்ல ஐயா. ஐயா ஐயாவா? ஐயா, என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டீங்களா ஐயா? சொந்தக்காரங்க நாங்களே பதறி துடிக்கல. பார்த்துட்டானே ஐயா, பாசம் வருது ஐயா. ஐயா, உங்க தெருப்பக்கம் வரும்போதெல்லாம் வருமானம் வருமே, இப்ப வரமாட்டேங்குதே. வர மாட்டேங்குதே.
ஐயா ஐயா யோ, மூக்கனுக்கு பெருசு மேல எவ்வளவு பாசம் பாத்தியா? கட்டி பிடிச்சு அழுகுற ஐயா. ஐயா ஐயா போனோம் சிரிக்காதே. விடமாட்டேன். போனோம் பேசாதே. பெருசு பாடையில படுத்தும் பாடா படுத்தாத பெருசு. என்னையா பொணத்துக்கு பிடிச்சி புலம்பி அழுதுகிட்டு இருக்க? பெருசு என் கைய புடிச்சுக்கிட்டு தெருவுல கூட்டிட்டு போன காலத்தை நினைச்சு பாக்குற ஐயா. நினைச்சு பாக்குற இடமா ஐயா இது? காரியத்தை முடியா? முடிக்கிறேன். டிராமா எல்லாம் போதும், சீக்கிரம் கொண்டு வா. முடிக்கிறேன். முடிச்சிட்டேன் ஐயா. இனிமே என் தொழில ஒரு வேகம் இருக்குயா. நல்ல நல்ல கட்டைகளை நம்பி இந்த மூக்க. என்ன வேணும்? அதை வந்துடுறேன். என்ன என்னடா மோதிரம். இது என்ன மோதிரம்? நான் மோதிரத்தை எப்படி? நான் மோதிரத்தை எடுக்கல. நீ எடுத்த மோதிரம் பித்தளை மோதிரம். பாத்துட்டியா? இவ்வளவு சிரமப்பட்டு எடுத்ததுக்கு அப்புறமும் பித்தளை தானா? இந்தா டேய் மூக்கா, உனக்கு எப்படா நல்ல நேரம் வரப்போகுது? மூக்கா. என்னடா மரியாதை குறையுது? நீ எடுத்தது பித்தளை மோதிரம் இல்ல, தங்க மோதிரம். என்னையும் ஏமாத்திட்டியா? டேய் நில்லு நில்லு, மூட்டை பூச்சி மாதிரி நட்டுக்கிடுவேன். நல்லா இருங்க. சாதி வித்தியாசம் பார்க்காம உங்க 2 பேர் வீட்லயும் சம்மதம் வாங்கி இந்த கலப்பு திருமணத்தை நடத்தி வச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் கண் கலங்காம இவளை காப்பாத்தி மத்தவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கும். எங்க மனசு புரிஞ்சு மாங்கல்ய பிச்சை போட்ட உங்க தீர்ப்புக்கு எந்த கலங்கமும் இல்லாம கடைசி வரைக்கும் இவளை வச்சு காப்பாத்துவையா. எந்த உதவி வேணும்னாலும் எந்த நேரமானாலும் நீங்க வரலாம். என் வீட்டு வாசக்கதவு திறந்தே இருக்கும். வரேன், எல்லாருக்கும் வரேன். வரேன்பா. பனியனுடைய குளியல என்ன பண்ண போற நீ? மெதுவாரா. எனக்கு தெரியாத தானே, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தனியா சம்பளத்தை கொடுத்துரு. உன்னை வச்சிருக்கிறதே ஜாஸ்தி. வேண்டாண்டி, எனக்கு பயமா இருக்கே. இப்ப பாரு நான் என்ன பண்றேன். ஏய், ஏதாவது ஒரு நல்ல பாட்டு பாடு. நீ குளித்தால் தீபாவளி, நான் அடிச்சா பொங்கல் ஆடிவே கம்முன்னு தேய். என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. என்னாச்சு? நீ அந்த குருக்களை திட்டும் போதே நான் நினைச்சேன். இங்க பாரு, அவர் ஏதோ பில்லி சுனித்தை ஏவி விட்டு நம்மளை தாக்குறாரு. அம்மா ஒரு பக்கமே காலி. வளர அம்மா தேய். இப்ப என்னடாச்சு? இது நெசமாவே ஏவல் வரலாம்ப்பா. மொத்த நெஞ்சே காலிப்பா. யாரா மந்திரம்? ஐயோ. ஏய், ஏய் பாத்துக்கடி, வாங்கடி. உன் நெஞ்சு பொளந்தது சாமியார் இல்ல, அங்க பார். நில்லுங்க, இந்த மாதிரி வேகமா ஓடி வர முடியாது. பொண்ணுங்களை விரட்டணும், நம்ம கெட்ட பேர் வருமே. நில்லுங்க. ஏய் நில்லுங்கடி. எதுக்குடி நம்ம ஓடணும்? நம்ம கிட்ட தான் உண்டியல் இருக்குல்ல. வராத, அடிச்சிருவேன். கிட்ட வராத, அடிச்சிருவேன். கிட்ட வராத. இதுங்களை அடிக்கிறதுக்கு நீ எதுக்கு? நான் பாத்துக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா என் நெஞ்சில கல் எடுத்துருவீங்க. உங்களை பாத்தியா, எதுவும் மிரட்டாம இருக்கும் போதே என்ன பார்த்து பயந்துட்டாங்க பாரு.
ஐயோ வானப்படையில வந்துட்டேன். படிக்கிற வயசுல எப்படி சேஷ்டியா? வானவங்கள் வானவங்கள் நோக்கெல்லாம் படிப்பே வராது. பூங்குடி இங்க வா. 100க்கு 10. நல்லா படி நல்லா படின்னு எத்தனை தடவை சொன்னாலும் மரமடியில் ஏற மாட்டேங்குதல்ல. நீ பிரசிடென்ட் பொண்ணா இருக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வந்துட்டா நீயும் ஒரு மாணவி தான். ஞாபகம் வச்சுக்க. போ. சிந்தாமணி 100க்கு 90. பாத்தியா, உங்க ஊரு பொண்ணுதான். உன்ன மாதிரி ஆம்பளை கணக்கா ஆடிட்டு திரியறா. படிக்கிறதா இருந்தா இவன் மாதிரி படி. அப்படி இல்லன்னா உங்க வீட்டு தோட்டத்துல போய் இருக்கிற எறும்பு மாட்டை ஒழுங்கா மேய். எப்பேற்பட்ட பாட்டா இருந்தாலும் அப்படியே பாடுவல்ல. கேளு. அந்த அரபி கடலோரம் ஓர் அழகை கண்டேனே, அம்மா 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 என்றால் அன்பு. சும்மாடா. இந்த மாதிரி நீ கேட்ட போடுவ. இந்து, நீ கேட்ட சாமா அத்திரியில இருக்கு, எடுத்துக்கோ. ஏமா, இந்த வடக்கால விட்டு பெருசுடைய தங்க மோதிரம் மட்டும் எனக்கு கிடைச்சிருந்தது, தங்கச்சிக்கு பட்டு புடவையா வாங்கி குமிச்சிருப்பேன். கோட்டர் சதி பண்ணிட்டான்பா. போதும் போதும். அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாடு போடு. மா ரொம்ப பசிக்குதுமா, பேசாம இருக்க. அவளை யாரோ பள்ளிக்கூடத்துல கலாட்டா பண்ணிட்டாங்களாம். அதனால நாளையில இருந்து பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. முதல்ல அது என்னன்னு கேளு. ஏ சிந்து, யாரு உன்னை கிண்டல் பண்ணுது? ஏய், யாரு உன்னை கலாட்டா பண்ணுது? பூங்குடி. என்ன நீ பாக்குற? நீ வேணா படிப்புல வசதியா இருக்கலாம், நான் பொறப்புல வசதி. நீ என்னதான் கசக்கரணம் போட்டு படிச்சாலும் இந்த பள்ளிக்கூடத்தை தாண்டி போய் படிக்க முடியாது. நான் நினைச்சா படிக்காமலே கலெக்டர் ஆக முடியும். -2AB. ஐயா ஒரு நிமிஷம். என்ன? நான் கொஞ்சம் பேசலாங்களா? என்ன விஷயம்? உட்காருமா. ஜாதிகள் இல்லையடி பாப்பா. இத போர்டுல எழுதி வச்சு பார்த்தா மட்டும் போதாது, படிச்சு மனசுல பதிய வச்சுக்கணும். நீங்க எல்லாம் போட்டிருக்கீங்க யூனிஃபார்ம், அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஜாதி மதம் பார்க்காம, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வேதம் பார்க்காம ஒற்றுமையா பழகணுங்கிறதுக்கு தான். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் உனக்கு புரியுதா? பணத்தால எதை வேணா விலை கொடுத்து வாங்க முடியும், ஆனா படிப்ப, அறிவை, பண்பை விலை கொடுத்து வாங்க முடியாது. இனிமே என் தங்கச்சிக்கோ அவ படிப்புக்கோ உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது, நீ இந்த ஊர் பிரசிடென்ட்டோட பொண்ணுங்கிறதுக்காக இப்ப நான் உன்னை விட்டு போறேன். ஜாக்கிரதை. பாடத்தை நடத்துங்க. அப்பா, என்ன கண்ணே? எனக்கு பயமா இருக்குப்பா. அந்த குடிக்கார மாமனுக்கு தான் எனக்கு கட்டி வைப்பீங்களா? அட நீ வேற, அவன் கத்திட்டு போறான்னு பாத்தியா? நீ ஒன்னும் கவலைப்படாத. ஒன்னு அவனை கட்டி வைக்கிறதுக்கு அவன கலெக்டருக்கா படிச்சிருக்கான், கள்ளச்சாராய வைக்கிற பைய. ஏதோ உங்க ஆத்தா கூட பிறந்த பொறப்பாச்சேன்னு சீர் செய்ய சம்மதிச்சா திருட்டு பைய. நீ ஒன்னும் கவலைப்படாத கண்ணு. உன் மனசுக்கு யார பிடிக்குதோ அவனை தான் கட்டி வைப்பாங்க அப்ப. புரியுதா? சாப்பிடு. பூங்குடி, இப்ப நீ பெரிய மனுஷி ஆயிட்ட. பழையபடி குறும்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு தெரியக்கூடாது என்ன?
என்னம்மா இதெல்லாம்? அன்னைக்கு உங்க மேல சைக்கிள மோதி அரிசி பருப்பெல்லாம் கொட்டி மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். அதுக்கு என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சிந்தாமணி, உன்னை கிண்டல் பண்ணேன், சாப்பாட்டை தட்டி விட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சிரு. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, முதல்ல நீங்க எந்திரிங்க. மாட்டேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. சரி, மன்னிச்சிட்டேன். எந்திரிங்கம்மா, எந்திரிங்கம்மா. ஏய், எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வைங்கடி. ஐயோ, என்னம்மா இதெல்லாம்? சரியான விளையாட்டு பிள்ளையா இருக்கீங்களே. பரவாயில்லம்மா, இருக்கட்டும். ஆமா, உங்க புள்ள எங்க? ஏய், என்னடா இது? இவன் போனதுக்கு மட்டும் விறகே கிடைக்கல. ஒரு சுள்ளி கூட கொடுக்க மாட்டேன்னா இன்னைக்கு அவன் நீட்டி. உங்க அம்மாவும் தங்கச்சியும் என்ன மன்னிச்சிட்டாங்க, நீயும் என்ன மன்னிச்சிரு. யோ, சொல்லையா? சொல்றேன். வேணும். ஏய், சொல்ல சொன்னல, சொல்லு. வேணும். வேணும். போ. வேணும். இது எப்படி வேணும்? யோ, சொல்ல சொன்னா இருமிக்கிட்டு இருக்கியா? போயா. சின்ன பொண்ணு தானே மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? சொல்லேண்டா. மனசுக்கு பிடிச்சதுனால தானே மன்னிப்பு கேக்குறேன், மன்னிச்சிட்டேன்னு சொன்னா என்னவா? என்ன என்ன? இதை என்கிட்டயே சொல்லி இருந்திருக்கேன். நான் அவங்க கிட்ட சொல்லி இருந்திருப்பேன்னு சொல்ல வந்தேன். என்ன திருடி நினைச்சியா? நான் யார் தெரியுமா? பூங்கொடி, வேணுவோட. வேணு பேர் மட்டும்தான் சொல்லுவியா? என் பேர் சொல்ல மாட்டியா? பூங்கொடி சொல்லு. சொல்ல மாட்டியா? சொல்லு. பூங்கொடி. வேணுதான் என் பேரு சொல்ல மாட்டேங்குது, நீயும் என் பேரு சொல்ல மாட்டியா? இதெல்லாம் எடுக்க சொன்னது வாசிக்குதா? ஏன், நீதான் நல்லா வாசிப்பியா? நான் வாசிக்க மாட்டேனா? உனக்கு பிடிக்காத எதையும் செய்ய மாட்டேன். பூங்குடி, பூங்குடி.
வேணும். இப்பதான் பல்லே வளர்க்குறியா? என்ன பாத்தியா? காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு புது சட்டை வெட்டி கட்டி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஏன் இன்னைக்கு என்ன உனக்கு உடம்பு சரியில்லையா? என்ன கிண்டலா? நான் எவ்வளவு சுறுசுறுப்பா இயங்கி இருக்கேன். இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமில்ல? நம்ம பூங்கொடி. பூங்கொடி அப்படியே வெளியில வா. இன்னும் ஏன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்க? நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேணும் என்ன வேணும் பாக்குற? உன்னை மனசுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன பூங்குடி மறுபடியும் வந்திருக்கு. இன்னைக்கு கோயிலுக்கெல்லாம் போய் உன் பேர் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கு. பூங்குடி உன்னால உசிரியே வச்சிருக்குது வேணும். நான் வந்து நீயே உனக்கு நீ என்ன மாட்டி விட்டு நீ மாட்டி நிக்கிற? எடுத்து சொல்லு. அவன் என்னடா சொல்றது? உனக்கு அறிவில்ல? அந்த பொண்ணு தான் புரியாம பேசுச்சுன்னா நீ அது கூட சேர்ந்துக்கிட்ட. இந்த காதல் கத்திரிக்காங்கிற வேலையெல்லாம் விட்டு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்க சொல்லு. அதுதான் அவளுக்கு நல்லது.